அதெல்லாம் எனக்கு தெரியாது. எனக்கு கிரீன்லாந்து வேணும். கிரீன்லாந்து தரமாட்டம் சொல்லக்கூடிய இந்த 8 நாடுகள் மேலையும் நான் 10% வரி போடுறேன். பிப்ரவரி 1ஆம் தேதியிலிருந்து இது நடைமுறைக்கு வரும். மே மாசம் வரைக்கும் நான் வெயிட் பண்ணுவேன். ஜூன் 1ஆம் தேதியிலிருந்து இது 25% அதிகரிப்பேன் அப்படின்னு ட்ரம்ப் நேத்தைக்கு வெளிப்படையாக எச்சரிக்கை விடுத்திருக்கிறார். பூமியினுடைய வடபுலத்துல ஆர்டிக் பகுதியில மக்களே வாழ முடியாத, மக்களே வாழாத அந்த கிரீன்லாந்தை பிடிக்கிறதுக்கு எதுக்காக அமெரிக்கா இவ்வளவு முயற்சி பண்ணது? காலங்காலமாக நேட்டோ நாடுகள்னு ராணுவ கூட்டமைப்பா இருந்த இந்த நாடுகளுக்குள்ள ஏன் இப்ப இவ்வளவு பெரிய சண்டை? ஆர்டிக் பகுதியை வச்சு உலகத்துல மிகப்பெரிய சண்டை வரும் அப்படின்னு 25 வருஷத்துக்கு முன்னாடி தி ஆர்டிக் இன்ஸ்டிடியூட் அப்படிங்கக்கூடிய ஒரு ஆய்வு நிறுவனம் ஒரு கட்டுரை வெளியிட்டு இருந்தாங்க. ஏன் இந்த பனிப்பாறை இருக்கக்கூடிய பகுதியை வச்சு ஒரு மிகப்பெரிய உலகப்போர் வர அளவுக்கு பிரச்சனை வரும் அப்படின்னு 25 ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்த ஆய்வு நிறுவனம் எச்சரிச்சாங்க. இது மட்டும் இல்லாம கடந்த செப்டம்பர் 2025ல சைனா ஒரு மிகப்பெரிய கப்பல் நிறுவனத்தோடு ஒரு ஒப்பந்தம் போடுறாங்க. அந்த ஒப்பந்தத்தை பார்த்து பயந்த ட்ரம்ப் உடனே கிரீன்லாந்தை பிடிக்கணும் அப்படிங்கிறாரு. இது மட்டும் இல்லாம சைனா கடந்த ஏப்ரல் 2025ல ஒரு புது சட்டத்தை அவங்க நாட்டுக்குள்ள கொண்டு வர்றாங்க. அந்த சட்டம் வந்த உடனேயே ட்ரம்ப் பயப்படுறார். இனிமேலும் பொறுக்க முடியாது, வெனின்சுலாவை கைப்பற்றணும், ஈரானை கைப்பற்றணும், கிரீன்லாந்தை கைப்பற்றணும் அப்படின்னு அடுத்தடுத்த வேலைக்கு ஆரம்பமாகிறார். சைனா பண்ணக்கூடிய முதலீடுக்கும் அமெரிக்கா வெனின்சுலா அதிபரை கடத்துறதுக்கும் கிரீன்லாந்தை கைப்பற்றுறதுக்கும் ஈரானுக்குள்ள கலவரத்தை ஏற்படுத்துறதுக்கும் என்ன தொடர்பு? பூமியினுடைய வடபகுதியில் இருக்கக்கூடிய ஆர்டிக் பனிப்பாறைகள் உருகிறதுக்கும் சைனாவினுடைய கப்பலுக்கும் அமெரிக்காவினுடைய பெட்ரோல் நிறுவனத்துக்கும் என்ன தொடர்பு? இதற்கு பின்னாடி நடந்து கொண்டிருக்கக்கூடிய ஜியோ பொலிட்டிக்கல் அரசியல் என்ன? வணக்கம், இது தமிழ் குரல். நான் உங்கள் சத்யராஜ். இன்னும் 10 நாள் தான் டைம். வர பிப்ரவரி 1ஆம் தேதியிலிருந்து ஐரோப்பிய ஒன்றியத்தில் இருக்கக்கூடிய 8 பெரிய நாடுகளுக்கு 10% வரி விதிப்பேன் அப்படின்னு ட்ரம்ப் வெளிப்படையா அறிவிச்சிருக்கிறார். அதுவும் இன்னொரு 3 மாசம் பொறுத்து பார்ப்பேன். மே கடைசி தேதி வரைக்கும் தான் டைம். ஜூன் 1ஆம் தேதி இந்த டாரிஃபை 25% மாத்திருவேன் அப்படின்னு கடந்த 24 மணி நேரத்தில் அவர் டிக்ளேர் பண்ணியிருக்கிறார். இதை பார்க்கும்போது நமக்கு ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு. ஐரோப்பிய ஒன்றியமும் அமெரிக்காவும் இன ரீதியாகவும் சரி, அது மட்டும் இல்லாம ராணுவ ரீதியாகவும் பொருளாதார ரீதியாகவும் ரொம்ப 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 நெருங்கிய நாடுகள். அமெரிக்கன்ஸ் வேற யாரும் கிடையாது. ஐரோப்பிய கண்டத்திலிருந்து போர்ச்சுகல், பிரான்ஸ், ஸ்பெயின், யூகே இவங்க தான் போய் அமெரிக்க கண்டத்தை கைப்பற்றி இந்த மக்கள் தான் போய் காலங்காலமா வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. ஆனா இவங்க எல்லாருமே ஒரே கூட்டமைப்பா தானே இருந்தாங்க. ரஷ்யாவுக்கு எதிராக, யுஎஸ்எஸ்ஆருக்கு எதிராக, கம்யூனிஸ்ட் அரசாங்கங்களுக்கு எதிராக தொடர்ச்சியாக நேட்டோ கூட்டமைப்பு காலங்காலமாக ஒன்னா இருக்கக்கூடிய இந்த நாடுகளுக்குள்ள ஏன் சண்டை அப்படின்னு பார்த்தா, கிரீன்லாந்தை எனக்கு கொடுத்துரு. யாரு கேட்கிறா? அமெரிக்கா கேட்குது. யார்கிட்ட கேட்கிறாங்க? டென்மார்க் கிட்ட கேட்கிறாங்க. அந்த பகுதி டென்மார்க் மட்டும் கிடையாது, ஒட்டுமொத்த ஐரோப்பிய யூனியனுக்குமே அது சொந்தமான பகுதி தான். டென்மார்க் கட்டுப்பாடுல தான் இன்னைக்கு இருக்கு. இந்த கிரீன்லாந்து எனக்கு நீ கொடுக்கல அப்படின்னா உங்க மேலலாம் நான் வரி போடுவேன் அப்படின்னு ட்ரம்ப் மிரட்டுறாரு. கிரீன்லாந்து அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய நிலப்பரப்பு. இப்ப தமிழ்நாட்டை விட 20 மடங்கு பெரிய நிலப்பரப்பு. தமிழ்நாட்டில் மக்கள் தொகை 7 கோடி இருக்கு. அவ்வளவு பெரிய நிலப்பரப்புல குறைஞ்சபட்சம் ஒரு 50-60 கோடியாவது இருக்கணுமா இல்லையா? அப்படியெல்லாம் இல்லைங்க. அங்க வெறும் மக்கள் தொகை 55,000 பேர் தான் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. ஏன் அப்படின்னா பூமி உருண்டையா இருக்கு பாத்தீங்களா? இந்த உருண்டையான பூமியில வடபுலத்துல மேல இருக்கு இந்த கிரீன்லாந்துங்கிற கூடிய பகுதி. இது முழுக்க முழுக்க பனிப்பாறைகளால் நிறைந்த ஒரு மிகப்பெரிய நிலப்பரப்பு. அங்க வெறும் ஐஸ்பர்க்ஸ் தான். மக்கள் வாழ முடியாது. கடலோர பகுதிகளில் மக்கள் கொஞ்சம் வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்க, மீன்பிடி தொழில வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்க. சோ இப்படி மக்கள் வாழ முடியாத இடத்தை பிடிக்கிறதுக்காக அமெரிக்கா ஏன் இவ்வளவு பாடுபடுது? இது ஒரு அடிப்படையான ஒரு கேள்வியா இல்லையா? அங்க மக்களே வாழ முடியாது, முழுக்க முழுக்க பனிப்பாறையா இருக்கு. அதை பிடிக்கிறதுக்காக டென்மார்க்கோட ஏன் சண்டை போடணும்? ஏன் ஜெர்மனியோட சண்டை போடணும்? பிரான்ஸோட சண்டை போடணும் அமெரிக்கா? நேற்றுக்கு ட்ரம்ப் அறிவிச்சிருக்கக்கூடிய அந்த 10% டாரிஃப் எந்தெந்த நாடுகளுக்கு அப்படின்னா டென்மார்க், நார்வே, ஸ்வீடன், பிரான்ஸ், ஜெர்மனி, த யுனைடெட் கிங்டம், நெதர்லாந்து, பின்லாந்து, இந்த நாடுகளுக்கெல்லாம். ஸோ இவ்வளவு பெரிய பொருளாதார வளமிக்க ஐரோப்பிய நாடுகளோடு ஒரு பனிப்பாறைக்காக ஏன் அமெரிக்கா சண்டை போடுது அப்படிங்கிற கேள்வி இருக்குல்ல. என்னைக்குமே அமெரிக்காவா இருக்கட்டும், இல்லை ஒத்த உலக நாடுகளா இருக்கட்டும், ஒன்று ராணுவ ரீதியாக பலம் இருக்கக்கூடிய பகுதியா இருக்கணும், இல்லை அங்க மிகப்பெரிய கனிம வளங்கள், பெட்ரோல் இது இருந்தா மட்டும்தான் சண்டைக்கே போவாங்க. இப்ப சமீபத்தில் வெனின்சுலால என்ன நடந்துச்சுன்னு உங்களுக்கு தெரியும். அந்த நாட்டுக்குள்ள அமெரிக்கா போய் அந்த நாட்டினுடைய அதிபரையே தூக்கிட்டாங்க. எதுக்காக தூக்குனாங்க? அங்க இருக்கக்கூடிய பெட்ரோல் வளத்தை அமெரிக்காவினுடைய பெட்ரோல் நிறுவனத்துக்கு கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரே சண்டை தான். இப்ப ஈரான்ல ஒரு மிகப்பெரிய கலவரத்தை உருவாக்கி அதை புரட்சியா மாத்திட்டாங்க. இது முழுக்க முழுக்க வேலை பார்த்தது யாரு? அமெரிக்காவினுடைய உளவு அமைப்பு. எதுக்காக ஈரானுக்குள்ள பூந்து இப்படிப்பட்ட கலவரத்தை பண்றாங்க? ஏன்னா கல்ஃப் கண்ட்ரீஸ்ல ஈரான்ல பெட்ரோல் அதிகமா இருக்கு. அதே சமயத்துல ஃபாரின் பாலிசியாகவே அது அமெரிக்காவுக்கு எதிராக இருக்கிறதுனால கல்ஃப் கண்ட்ரீஸை மொத்தமா தன் கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வரதுக்கு ஈரானை முதல்ல கட்டுப்பாட்டில் கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக இந்த வேலை பண்றாங்க. அங்கேயும் அவங்களுக்கு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா பெட்ரோல் தான். ஸோ அப்போ வெனின்சுலா, ஈரான் இது மாதிரியான நாடுகளில் சைனா நிறைய முதலீடு பண்ணுது.
சைனாவினுடைய முதலீடை தடுக்கணும், சைனாவினுடைய ஆதிக்கத்தை தடுக்கணும். சைனா இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய பொருளாதாரமா வளர்ந்து வந்துகிட்டு இருக்காங்க. உலகத்துல நான் மட்டும்தான் பாஸா இருக்கணும், வேற எவனும் வளரக்கூடாது அப்படிங்கிற மனப்பான்மையில தான் அமெரிக்க ஏகாதிபத்தியம் இருக்கு. இப்ப யாரு சைனாக்காரன், இவன் எதுக்கு புதுசா வர்றான் அப்படிங்கிறதுனால சைனா எங்கெங்கெல்லாம் முதலீடு பண்ணுதோ அங்கெங்கெல்லாம் பெரிய கலவரத்தை ஏற்படுத்துறது. ஈரானா இருக்கட்டும், வெனிசுலாவா இருக்கட்டும், பல நாடுகள்ல. இதே போலதான் கிரீன்லாந்துலையும் சீனா முதலீடு பண்ண போகுது. கிரீன்லாந்தா அதுதான் நீங்க பனிப்பாறைன்னு சொன்னீங்களே, அதுல முதலீடு பண்ணி என்ன பிரயோஜனம் அப்படின்னு ஒரு கேள்வி வருதா இல்லையா? அதுலதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். பூமியினுடைய வடபுலத்தில் இருக்கக்கூடிய ஆர்டிக் பகுதி இருக்கு பாத்தீங்களா, இந்த ஆர்டிக் பகுதியில் இருக்கக்கூடிய பனி கடந்த 2010க்கு பிறகு அதிகமா உருக ஆரம்பிக்குது. பனி உருக உருக என்ன நடக்குது அப்படின்னா, அங்க கடல் வழி போக்குவரத்து புதுசா உருவாகுது. இப்ப சைனா காலங்காலமாக ஒரு பொருளை சீனாவிலிருந்து பாரிஸுக்கு கொண்டு போகணும் அப்படின்னா அவங்க எப்படி கொண்டு போவாங்க? கல்ஃப் ஆஃப் மலாக்கா வழியா, அதாவது மலேசியாவினுடைய கடல் பிராந்திய வழியாக, இலங்கை வழியாக இந்திய பெருங்கடலுக்குள்ள வந்து திரும்ப ரெட் சீக்குள்ள பூந்து அதுக்கு பிறகு காஸ்பியன் சி வழியாக ஐரோப்பா நாடுகளுக்கு கொண்டு சேர்த்தணும். பல்லாயிரக்கணக்கான நாட்டிக் மைல்களை கடந்துதான் சீனா ஒரு பொருளை அந்த நாட்டிலிருந்து ஐரோப்பாவுக்கு கொண்டு சேர்த்தணும். சீனா இப்ப என்ன நினைக்குது அப்படின்னா, எதுக்காக நான் இவ்வளோ பெரிய சுத்தி போகணும்? நான் அப்படியே வடபுலத்துல அந்த ஐஸ் பாறைகளா இருந்தெல்லாம் இப்ப கொஞ்சம் கொஞ்சமா உருகி இருக்கு பாத்தீங்களா, இந்த வடபுலத்தின் வழியாக அப்படியே பூந்து ஐரோப்பாவுக்கு போனா பாதிக்கு பாதி எனக்கு லாபம். அதனால நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா, வடபுலத்துல ஒரு புது சீ ரூட், அதாவது சைனாவினுடைய ஒன் ரோடு ஒன் பெல்ட் அப்படிங்கக்கூடிய திட்டத்தை கடந்த 20 வருஷத்துக்கு முன்னாடியே அவங்க துவங்கினாங்க. அந்த திட்டத்தின் ஒரு பகுதியாக ஆர்டிக் பெருங்கடல் பகுதியில் இருக்கக்கூடிய வழித்தடங்களை அவர்கள் உருவாக்கினார்கள். அதுல குறிப்பாக இது குறித்து யார் ரொம்ப விரிவா எழுதியிருக்காங்க அப்படின்னா, த ஆர்டிக் இன்ஸ்டிடியூட் அப்படிங்கக்கூடிய ஆய்வு நிறுவனம் த ஃபியூச்சர் ஆஃப் த நார்தர்ன் சீ ரூட் எ கோல்டன் வாட்டர்வே அப்படின்னு சொல்லி ஒரு முக்கியமான ஆய்வு கட்டுரையை சில ஆண்டுகளுக்கு முன்னாடி எழுதினாங்க. இந்த கட்டுரை எப்போ வந்துச்சு அப்படின்னா 2011 அந்த கட்டுரை வந்துருச்சு. 2011 இது ஒரு முக்கியமான பேச்சுவார்த்தையாக இருக்குது. 2011 இந்த கட்டுரையில் என்ன சொல்றாங்க அப்படின்னா, அந்த ஆர்டிக் பகுதியில் இருக்கக்கூடிய 3 சீ ரூட்டை பத்தி பேசுறாங்க. அதாவது இந்த படத்தை பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு புரியும். இதுல ரெட் கலர்ல ஒரு லைன் இருக்கும், கிரீன் கலர்ல ஒரு லைன் இருக்கும், இன்னொரு கலர்ல ஒரு 3 லைன் இருக்கு பாத்தீங்களா. இந்த 3 லைனுமே சீ ரூட்ஸ். இந்த சீ ரூட் எந்தெந்த நாட்டையெல்லாம் ஈஸியா கனெக்ட் பண்ணுது அப்படின்னா, ரஷ்யா, அமெரிக்கா, அதாவது அலாஸ்கா இருக்கு பாத்தீங்களா, அலாஸ்கா, கனடா, இந்த அமெரிக்க பகுதி, ரஷ்யா பகுதி, நார்வே, ஸ்வீடன் மாதிரியான ஸ்காண்டினேவியன் நேஷன்ஸ், ஐரோப்பிய நாடுகள், இதை எல்லாத்தையும் ஈஸியா கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு இடமாக இந்த ஆர்டிக் போலார் பகுதி இருக்கு. இந்த ஆர்டிக் போலார் பகுதியில கப்பலை செலுத்தணும் அப்படின்னா நார்மல் கப்பலை செலுத்த முடியாது. அந்த ஐஸ் இருக்கு பாத்தீங்களா, அதை உடைச்சிட்டு அதுக்குள்ள போகக்கூடிய சக்தி வாய்ந்த கப்பல்களை வந்து உருவாக்கணும். அதுக்குன்னு ஸ்பெஷலா சில வேகன்ஸ் உருவாக்கணும். அதுலயும் குறிப்பாக சம்மர் சீசன்ல கூட இந்த நார்மல் கப்பல்கள்லாம் போயிடும், வின்டர் சீசன்ல போக முடியாது. வின்டர் சீசன்ல பனிப்பாறைகளை பிளந்து கொண்டு அந்த வழியாக வணிகம் நடத்துவதற்கு பிரத்யேகமான கப்பலை உருவாக்கணும். இந்த கப்பலை கடந்த 10 ஆண்டுகளாக சீனா உருவாக்கிட்டு இருக்காங்க, ரஷ்யா உருவாக்குறாங்க, ஜப்பான் உருவாக்குறாங்க, டென்மார்க் உருவாக்குறாங்க. சோ அப்போ ஒரு விஷயம் தெளிவாயிருச்சு, கடந்த 20 ஆண்டுகளில் பனிப்பாறைகள் உருகி கொண்டிருக்கின்றன, புது வர்த்தக வழித்தடங்கள் உருவாகி கொண்டிருக்கிறது. அந்த புது வர்த்தக வழித்தடங்களுடைய மைய பகுதி எது அப்படின்னா இந்த கிரீன்லாந்து தான். சைனா, ரஷ்யால இருந்து எந்த பொருள் ஐரோப்பாக்குள்ள வரணும்னாலும் சரி, அமெரிக்க சந்தைக்குள்ள வரணும்னாலும் சரி, கிரீன்லாந்து ஒரு முக்கியமான ஒரு ஸ்பாட். ஒரு கப்பல் ரஷ்யா சைனால இருந்து கிளம்பி அவ்வளவு தூரம் டிராவல் பண்ணணும் அப்படின்னா இடையில குறைஞ்சபட்சம் ஒரு 3-4 இடத்துல ஹார்பர்ல நின்று தான் போயாகணும். ஒரே ஸ்ட்ரெச்சாலாம் போக முடியாது, பல தேவைகள் இருக்கு ஒரு கப்பல் பயணத்துல. சோ அதனால கிரீன்லாந்து ஒரு முக்கியமான இடமாக மாறுகிறது. எதற்கு அப்படின்னா இந்த வணிக பாதைக்காகத்தான். சோ அப்ப இந்த வணிக பாதையை மையமாக வச்சுதான் அமெரிக்கா என்ன பண்றாங்க அப்படின்னா, எப்படியாவது கிரீன்லாண்ட நம்ம கண்ட்ரோல்ல கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா சைனா, ரஷ்யா எல்லா நாடுகளுமே நம்மகிட்ட சரண்டர் ஆகி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவுக்கு வர்றாங்க. அதுல குறிப்பாக ஆர்டிக் இன்ஸ்டிடியூட் சொன்ன அந்த 3 ரூட் என்னன்னு அப்படின்னா, நார்த் வெஸ்ட் பேசேஜ் அப்படின்னு ஒரு ரூட், ரெண்டாவது நார்த் சீ ரூட், மூணாவது டிரான்ஸ்போலார் சீ ரூட். இந்த 3 சீ ரூட்டையும் தன் கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வர்றதுக்கு அமெரிக்கா முயற்சி பண்ணுது. இன்னும் சில தகவல்கள், அதாவது சமீபத்தில் கார்டியன் பத்திரிகையில வந்த செய்தி என்ன சொல்றாங்க அப்படின்னா, அங்க 4 ரூட்ஸ் இருக்கு. நார்தன் வெஸ்ட் பேசேஜ், சென்ட்ரல் ரூட் இருக்கு, நார்த் ஈஸ்ட் பேசேஜ், நார்தன் சீ ரூட், இந்த 3மே இருக்கு அப்படிங்கிறாங்க. சோ இதையெல்லாம் மையமாக வச்சு கடந்த காலங்களிலேயே பாத்தீங்க அப்படின்னா சைனா பல எக்ஸ்பெரிமெண்ட் துவங்கிட்டாங்க. கடந்த செப்டம்பர் 2025 சைனா என்ன பண்றாங்க, சைனா யூரோப் ஆர்டிக் எக்ஸ்பிரஸ் அப்படின்னு சொல்லிட்டு சில கப்பல் நிறுவனங்களோடு ஒப்பந்தங்கள் போடுறாங்க. எந்த கப்பல் நிறுவனம் அப்படின்னா ஹஜீஸ் ஷிப்பிங் கம்பெனி அப்படிங்கக்கூடிய மிகப்பெரிய ஆபரேட்டர்ஸ். இந்த நிறுவனத்தோடு ஒப்பந்தங்கள் போட்டு என்ன பண்றாங்க அப்படின்னா, இந்த சைனாவிலிருந்து ஐரோப்பாவுக்கு ஒரு நிரந்தரமான வழித்தடத்தை கப்பல்களை கொண்டு செல்வதற்காக ஒப்பந்தங்கள் உருவாக்குறாங்க.
அதாவது ஒண்ணுமே இல்லைங்க, ரொம்ப சிம்பிளா சொல்ல போனா என் நாட்டில இருந்து உற்பத்தி ஆகக்கூடிய பொருட்கள் தான் இன்னைக்கு ஐரோப்பிய அமெரிக்க மார்க்கெட்டை நிரப்புது. ஸோ எனக்கு இங்க தயாரிக்கக்கூடிய பொருள் எல்லாத்தையும் சீக்கிரமாக மிக மிக குறைந்த செலவில் ஒரு சப்ளை செயின் ரூட்டை நான் உருவாக்கணும் அப்படின்னு சைனா முடிவு பண்றாங்க. அதைத்தான் இவங்க ஆர்டிக் பகுதியிலிருந்து கொண்டு வராங்க. நீங்க அமெரிக்காவில் இருக்கக்கூடிய இல்ல ஐரோப்பாவில் இருக்கக்கூடிய டிவியா இருக்கட்டும், செல்போனா இருக்கட்டும், இல்ல எந்த ப்ராடக்ட் எலக்ட்ரானிக் ப்ராடக்ட்ஸா இருக்கட்டும், எல்லாமே சீப்பான ரேட்ல டம்ப் பண்ணப்படுது. எப்படி அப்படின்னா சைனாவில் உற்பத்தியாகி ஐரோப்பிய சந்தைகளுக்குள்ள. அப்போ இவ்வளவு பொருள் ஐரோப்பிய மார்க்கெட்டுக்கு தேவைப்படுது, அமெரிக்க மார்க்கெட்டுக்கு தேவைப்படுது அப்படின்னா அதை கொண்டு போய் சேர்த்துற ரூட்டு காஸ்ட்லியா இருக்கக்கூடாதுல்ல, ரொம்ப செலவு குறைவான ரூட்டா இருக்கணும்ல, அதே சமயத்துல குயிக்கான டைம்ல போய் சேர்த்தணும்ல. இதுக்காக தான் இந்த வேலையே நடக்குது. இது மட்டும் இல்லாம கடந்த ஆண்டுகள்ல சீனா நிறைய ஒப்பந்தங்களை போடுறாங்க. அதுல குறிப்பா பாத்தீங்கன்னா 2025 சீனாவினுடைய சைனா நேஷனல் பெட்ரோலியம் கார்பரேஷன் இவங்க ரஷ்யாவில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான மிகப்பெரிய கப்பல் நிறுவனம் சோவ்கம்ஃப்ளோட் அப்படிங்கக்கூடிய ஒரு நிறுவனத்தோடு ஒரு மிகப்பெரிய ஒப்பந்தத்தை போடுறாங்க. இந்த நிறுவனம் ரஷ்யாலேயே மிகப்பெரிய கப்பல் கட்டும் நிறுவனம். இந்த நிறுவனத்தோடு அவங்க போடக்கூடிய ஒப்பந்தம் என்ன அப்படின்னா, அந்த ஆர்டிக் பகுதி இருக்கு பாத்தீங்களா, அங்க கடல்வழி போக்குவரத்துக்கு தேவையான ஷட்டில்ஸ் கப்பல்களை உருவாக்குவதற்கான ஒரு ஒப்பந்தம். ஏன்னா இன்னைக்கு சைனாவுக்கு நிறைய மூலப்பொருள் தேவைப்படுது. அது பயங்கரமா உற்பத்தி பண்ணிக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு பெரிய நாடா மாறிக்கிட்டு இருக்கு. அதுல குறிப்பா பெட்ரோலும் ஹைட்ரோ கார்பனும் அவங்களுக்கு ரொம்ப அதிகமா தேவைப்படுது. ரஷ்யாவினுடைய வடபுறத்துல ஆர்டிக் பகுதியில் இருக்கக்கூடிய ஹைட்ரோ கார்பன் எக்ஸ்ட்ராக்ஷனா இருக்கட்டும், இல்ல பெட்ரோலியம் எக்ஸ்ட்ராக்ஷனா இருக்கட்டும், இது எல்லாத்தையும் அந்த பனிப்பாறைகளை உடைச்சு தள்ளிட்டு கப்பலை கொண்டு வந்து சீனாக்குள்ள மூலப்பொருளை கொடுத்து இங்க உற்பத்தி பண்ணி பொருளை எடுத்துட்டு திருப்பி அதே ரூட்ல போகணும் இல்லையா. இதுக்கு பெரிய பெரிய கப்பல் தேவையில்லை. அந்த கப்பல்களை உருவாக்குறதுக்கு ரஷ்ய நிறுவனத்தோடு ஒரு ஒப்பந்தம் போடுறாங்க. இந்த ஒப்பந்தம் அமெரிக்காவை பயமுறுத்துது. ஐயோ சைனாவும் ரஷ்யாவும் ஒன்னா சேர்ந்து ஒட்டுமொத்தமாக வடபுலத்தினுடைய சீரூட்டை கட்டுப்படுத்திட்டாங்க அப்படின்னா ஒட்டுமொத்த உலக வர்த்தகத்தையுமே கட்டுப்படுத்த போறாங்க அப்படின்னு அவங்க பயப்படுறாங்க. அதே போல இந்த 2025 இஸ்தான்புல் பிரிட்ஜ் அப்படிங்கக்கூடிய சீனா கப்பல் அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா சைனாவிலிருந்து யூரோப்புக்கு ஒரு ட்ரிப் அடிக்கிறாங்க. சைனாவிலிருந்து ஒரு ப்ராடக்ட்ஸை எடுத்துக்கிட்டு நேராக பாரிஸ்ல கொண்டு டெலிவரி பண்றாங்க. ஒரு ப்ராசஸ் அவங்க பண்ணி பார்க்குறாங்க. ஒரு மிகப்பெரிய கண்டெய்னர் கப்பல். இந்த கண்டெய்னர் கப்பல் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வழக்கமான ரூட் இருக்கு பார்த்தீங்களா, சீனாவினுடைய ரூட்டு, அதாவது கல்ஃப் ஆஃப் மலாக்கா வழியா இலங்கை, இந்திய பெருங்கடல், ரெட் சி, இந்த ரூட் வழியா தான் அவங்க போறாங்க. அப்படி போனா கிட்டத்தட்ட 11,167 நாட்டிக் மைல் டிஸ்டன்ஸ். அவ்வளோ டிஸ்டன்ஸை கடந்து 27 நாள் கப்பலை ஓட்டணும். ஆனால் இவங்க எப்படி ட்ரையல் பண்ணி பார்க்குறாங்க அப்படின்னா 20 நாளில் 7,850 நாட்டிக் மைலில் நார்தன் வழியாக ஒரு ரூட்டு போடுறாங்க. இப்போ நான் காமிக்கிறேன் பார்த்தீங்களா ஒரு வேர்ல்டு மேப். அந்த வேர்ல்டு மேப்பில் 2 ரூட் இருக்கு. அந்த 2 ரூட்டில் அவங்க மேலே இருக்கக்கூடிய அந்த ரெட் ரூட் இருக்கு பார்த்தீங்களா, அந்த ரெட் ரூட்டை ப்ரிஃபர் பண்ணி போய் பார்க்குறாங்க. அது ஒரு மிகப்பெரிய லாபமாக மாறுது. இதை சீனா மட்டும் பண்ணலை. 2010க்கு பிறகு நிறைய நாடுகள் இந்த ட்ரையலை தொடர்ச்சியாக பண்ணி பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. 2010க்கு பிறகு பார்த்தீங்கன்னா டேனிஷ் கப்பல் 40,000 டன் பெரிய பொருள்களை ஏற்றிக்கிட்டு, அந்த கப்பலுடைய பேர் எம்வி நார்டிக் பேர்னட், இது அந்த ரூட்டை ப்ரிஃபர் பண்ணி போய் சீனா ரஷ்யாவுக்கு தன்னுடைய பொருட்களை இறக்குமதி பண்ணியிருக்கிறாங்க. இதுவும் வெளிப்படையா தெரியுது. ரெண்டாவது ஜப்பான் ஒரு மிகப்பெரிய பல்க் கேரியர் சாங்கோ ஒடிசியே அந்த ரூட்ல ஏற்கனவே வந்து டிராவல் பண்ணி ட்ரேட் பண்ணி பார்த்துருக்குறாங்க. இது மாதிரி பல நாடுகள் அந்த ரூட்டை ட்ரையல் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. ஏன்னா ரொம்ப 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 டிஸ்டன்ஸ் குறைவாக பொருட்களை ஏற்றுமதி இறக்குமதி பண்ணிக்கலாம். இது எல்லாமே சைனாவுக்கு மிகப்பெரிய லாபமா மாறிடும். சைனா ஒரு மிகப்பெரிய பொருளாதாரமா மாறும். ஏன் அப்படின்னா சைனா ஒரு பெரிய பொருளாதாரமா மாறும் நம்ம சொல்றோம்னா, சீனாவினுடைய ஒட்டுமொத்த உள்நாட்டு உற்பத்தியில கிட்டத்தட்ட 46% இந்த வெளிநாட்டு ட்ரேடை நம்பிதான் இருக்கு, ஃபாரின் ட்ரேடை நம்பிதான் இருக்கு. அது மட்டும் இல்லாம உலகம் முழுக்கவே பாத்தீங்க அப்படின்னா அதிகமாக பொருளை கப்பல்ல ஏத்தி கொண்டு போய் ஏற்றுமதி இறக்குமதி பண்ணக்கூடிய நாடு எது அப்படின்னா சைனா தான். 2வது அமெரிக்கா. கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 269 மில்லியன் டன்ஸுக்கு மேல ஒவ்வொரு ஆண்டும் கொண்டு போய் சேர்க்கக்கூடிய மிகப்பெரிய தேசமாக சீனா இருக்கு. ஸோ இப்போ சீனாவுக்கு கடல்வழி போக்குவரத்து, கடல்வழி வணிகம் அப்படிங்கிறது அவங்களுடைய பொருளாதாரத்தினுடைய அடிப்படை. இந்த அடிப்படையை இந்த ரூட்ல ஈஸியா அவங்க சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா மிகப்பெரிய பொருளாதார நாடாக உலகத்தில் எமர்ஜ் ஆயிடுவாங்க. ஏற்கனவே அதை நோக்கி தான் யார் போயிட்டு இருக்கு, சைனா போயிட்டு இருக்கு. ஸோ இப்போ சைனாவை நம்ம இப்படி வளர விடக்கூடாது. இந்த சைனாவினுடைய திட்டமான ஒன் பெல்ட் ஒன் ரோடு திட்டத்துக்குள்ள வரக்கூடிய ஆர்டிக் ரூட்டை நாம இல்லாம பண்ணிடணும் அப்படின்னு சொல்லி அமெரிக்கா என்ன நினைக்குது அப்படின்னா, நான் கிரீன்லாந்தை கைப்பற்றிடுவேன், இனிமேல் உன்னால ஒன்றும் பண்ண முடியாது, என்னுடைய சப்போர்ட் இல்லாம நீ ஐரோப்பாக்குள்ள ஒரு பொருளை கொண்டு வர முடியாது, கனடாவுக்கு கொண்டு வர முடியாது, அமெரிக்காவுக்கு கொண்டு வர முடியாது அப்படின்னு சொல்லி சீனாவுக்கு நேரடி மிரட்டலுக்காக ஆர்டிக் பகுதியில் இருக்கக்கூடிய டென்மார்க்கை கைப்பற்ற முயற்சி பண்றாங்க. ஐரோப்பிய நாடுகளை மிரட்டுறாங்க. 2வது இன்னொரு முக்கியமான விஷயம், சி ரூட் மட்டும் கிடையாது. அமெரிக்காவுக்கு தேவை பெட்ரோல் வளங்கள்.
அது மட்டும் இல்லாமல் கனிம வளங்கள். சமீபத்தில் 2025 ஏப்ரலில் சீனா என்ன பண்ணுறாங்க அப்படின்னா உள்நாட்டில் ஒரு சட்டத்தை கொண்டு வர்றாங்க. அந்த நாட்டில் இருக்கக்கூடிய ரேர் எர்த் மினரல்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ரேர் எர்த் மினரல்ஸை எடுத்து ஏற்றுமதி பண்ணுறதுல புது லைசன்சிங் மெத்தட் கொண்டு வர்றாங்க, நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் கொண்டு வர்றாங்க. இதை பார்த்தோன்னே அமெரிக்கா பயப்படுது. சீனாவில் இருக்கக்கூடிய ரேர் எர்த் மினரல்ஸுக்கும் அமெரிக்காவுக்கு என்ன பயம் நீங்கள் கேட்கலாம். அமெரிக்காவினுடைய ஒட்டுமொத்த பொருளாதாரத்தில் இந்த ரேர் எர்த் மினரல்ஸை நம்பி தான் இருக்குது. நம்ம சாதாரணமாக யூஸ் பண்ணக்கூடிய செல்ஃபோன் ஸ்க்ரீன் இருக்குது பார்த்தீங்களா, டிவி ஸ்க்ரீன் இருக்குது பார்த்தீங்களா, அதாவது கம்ப்யூட்டர் இருக்கக்கூடிய மானிட்டர் இருக்குது பார்த்தீங்களா, இது எல்லாமே இந்த ரேர் எர்த் மினரல்ஸால் உருவாக்கப்படக்கூடியது. கிட்டத்தட்ட 17 ரேர் எர்த் மினரல்ஸ் இருக்குது. இன்றைக்கி மொத்த உலகத்தில் பார்த்தீங்க அப்படின்னா எலக்ட்ரானிக்ஸ் துறையாக இருந்தாலும் சரி, க்ரீன் எனர்ஜி டிபார்ட்மெண்ட்டாக இருந்தாலும் சரி, டிஃபென்ஸ் இராணுவமாக இருந்தாலும் சரி, மெடிக்கல் மருத்துவத்துறையாக இருந்தாலும் சரி, இதில் அதிகமாக தேவைப்படுறது இந்த ரேர் எர்த் மினரல்ஸ் தான். இதில் குறிப்பாக நம்ம பயன்படுத்தக்கூடிய டிவி, எல்இடி ஸ்க்ரீனு, ஃபோனு, இதெல்லாமே எலக்ட்ரானிக் சைடு. அடுத்தது பார்த்தீங்கன்னா க்ரீன் எனர்ஜின்னு சொல்கிறாங்க. இந்த க்ரீன் எனர்ஜிங்கிறது வேற ஒன்றும் கிடையாது. இப்போ எல்லா காரும் பெட்ரோல்லேருந்து பேட்டரி காராக மாறிக்கிட்டு இருக்கு பார்த்தீங்களா. இந்த பேட்டரி கார்களில் இவி வெஹிக்கிள்ஸை உருவாக்குறதுக்கு இந்த ரேர் எர்த் மினரல்ஸ் இல்லாமல் உருவாக்கவே முடியாது. ஏன், எதனால சைனானால இவ்வளோ வேகமாக இவி வெஹிக்கிள்ஸை உருவாக்க முடியுது அப்படின்னா அவங்கள்ட்ட இந்த ரேர் எர்த் மினரல்ஸ் இருக்கிறதுனால தான். ஸோ அந்த ரேர் எர்த் மினரல்ஸ் தான் இந்த உலகத்தினுடைய ஃபியூச்சர். பேட்டரி கார் தயாரிக்கிறதுக்கு அதான் வேணும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் விண்ட் எனர்ஜி இருக்குது பார்த்தீங்களா, அந்த விண்ட் எனர்ஜிக்கான எல்லா அந்த மிஷின்ஸும் தயாரிக்கிறது, சோலார் பேனல் தயாரிக்கிறது, இது எல்லாத்துக்குமே இந்த ரேர் எர்த் மினரல்ஸ் தேவை. இது மட்டும் இல்லாமல் டிஃபென்ஸில் மிசைல் டெக்னாலஜி, ரேடார் டெக்னாலஜி எல்லாத்துக்கும் தேவை. இதை விட ரொம்ப முக்கியமான விஷயம், அமெரிக்கா தன்னை பெருமையாக சொல்லிட்டு இருக்குது, நாங்கள் F-35 ஜெட்ஸை உருவாக்கிட்டு இருக்கோம். மிக சக்தி வாய்ந்த விமானம், அதாவது போர் விமானங்கள். இந்த போர் விமான உற்பத்திக்கு கிட்டத்தட்ட 50-60% மேலே இந்த ரேர் எர்த் மினரல்ஸ் தான் தேவைப்படுது. அப்போது சைனா இந்த ரேர் எர்த் மினரல்ஸை கொடுக்கல அப்படின்னா அமெரிக்கானால இராணுவ ரீதியாகவே ரேடார், மிசைல், ஜெட்ஸு தயாரிக்கிறதுல பின்னடைவு ஏற்படும். இதை விட இன்னொரு முக்கியமான விஷயம்னா மெடிக்கல், கேன்சர் ட்ரீட்மெண்ட்டு, எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுக்கிறது, இது மாதிரி பல முக்கியமான மருத்துவ விஷயங்களில் இந்த ரேர் எர்த் மினரல்ஸ் ரொம்ப 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 தேவை. இப்போ உலக அளவில் ரேர் எர்த் மினரல்ஸில் 60% யார் உற்பத்தி பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா இந்த சைனா தான் பண்ணுது, அவங்களுடைய நாட்டிலிருந்து. ஒட்டுமொத்தமாக உலகம் முழுக்கவே 90% வேற வேற நாடுகள் இருக்கக்கூடிய ரேர் எர்த் மினரல்ஸை ப்ராசஸ் பண்ணக்கூடிய டெக்னாலஜியும் ப்ராசஸ் பண்ணக்கூடிய வேலையும் யார் பண்ணுறாங்க அப்படின்னா சைனா தான் பண்ணுது. அப்போ உலகத்தில் ஒரு மிகப்பெரிய மோனோபொலியாக யார் இருக்காங்கன்னா சைனா இருக்காங்க இந்த ரேர் எர்த் மினரல்ஸில். இதே மாதிரியான ரேர் எர்த் மினரல்ஸ் இதே மாதிரினா சைனாவில் இருக்கிற மாதிரியே எங்கே இருக்குன்னா கிரீன்லாண்டில் இருக்குது. இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் ஏன் கிரீன்லாண்டு மேலே அமெரிக்கா இவ்வளவு கண்ணா இருக்குது அப்படின்னு. அந்த நாட்டுக்குள்ளே பூந்து அந்த ரேர் எர்த் மினரல்ஸை வெட்டி எடுக்கணும் அப்படிங்கிற ஐடியாவும் அவங்களுக்கு இருக்குது. ஏன்னா சைனா புது புது ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் கொண்டு வர்றாங்க. நாளைக்கு இந்த ரேர் எர்த் மினரல்ஸ் கிடைக்கலன்னா நம்ம என்ன பண்ணுறது அப்படிங்கிறதுக்காக அந்த கிரீன்லாண்டை கைப்பற்றுறதுக்கான வேலை நடக்குது. இதில் ரொம்ப மோசமான விஷயம் என்ன அப்படின்னா, அமெரிக்காவுக்கு ரேர் எர்த் மினரல்ஸ் வேணும், சைனா ட்ரேட் ரூட்டை பிடிக்கணும், சைனாவை கட்டுப்படுத்துறதுக்கு அமெரிக்கா உள்ளே இறங்கணும். இது எல்லாம் இவங்களுக்கு பொருளாதார ரீதியாக, வணிக ரீதியாக, போட்டி ரீதியாக எல்லாருமே அவங்கவுங்க சண்டையை போடுறாங்க. ஆனால் ஆர்டிக் பகுதியில் இருக்கக்கூடிய பனிப்பாறைகள் உருகுச்சு அப்படின்னா ஒட்டுமொத்தமாக உலகமே கடல் மட்ட உயர்வால் மிக மோசமாக பாதிக்கப்படும். நீங்கள் ஆர்டிக் பகுதி அப்படிங்கிறது மிகப்பெரிய பனிப்பகுதி, ஐஸ். அது ஏற்கனவே புவி வெப்பமடைகிறதுனால அது உருகிட்டு இருக்கு. இதில் இவங்க உள்ள பூந்து அங்கே இருக்கக்கூடிய பெட்ரோலு, ஹைட்ரோ கார்பனு, ரேர் எர்த் மினரல்ஸை வெட்டி எடுத்தாங்க அப்படின்னா முடிஞ்சிச்சு கதை. இது உலகத்தையே அச்சுறுத்துது. ரேர் எர்த் மினரல்ஸை சாதாரணமாக எடுக்க முடியாது. அது மிக அடி ஆழத்தில் பல சக்தி வாய்ந்த கேஸை உள்ளே அனுப்பி அந்த பொருட்களை வெளியே எடுத்து ப்ராசஸ் பண்ணி ஏற்றுமதி பண்ணுறாங்க. மிகப்பெரிய என்விரான்மெண்டல் சிக்கல் இருக்குது. அதில் மோசமாக என்விரான்மெண்ட் மாசுபட்டுக்கிட்டு இருக்கு. சீனா பெரிய நாடாக இருக்கிறதுனால அவங்க அதை சமாளிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ஐரோப்பிய நாடுகளோ அமெரிக்காவோ அங்கே ரேர் எர்த் மினரல்ஸ் இருந்தால் கூட அவங்க எடுக்க மாட்டாங்க. தே ஆர் வெரி கான்சியஸ் அபவுட் தேர் என்விரான்மெண்ட். ஸோ கிரீன்லாண்ட் இருக்குது, கிரீன்லாண்டில் பூந்து எடுத்துடலாம் அப்படிங்கிறாங்க. கிரீன்லாண்டில் அவங்க அதை எடுக்கணும் அப்படின்னா அதுக்கு பிறகு கிரீன்லாண்டில் ஒரு பொட்டு கூட ஐஸ் இல்லாத அளவுக்கு அதை மாற்றணும், எடுத்து ப்ராசஸ் பண்ணணும். ஸோ அப்போ ஒட்டு மொத்தமாக ஒரு பக்கம் கடல் இராணுவ ரீதியான பலன், இன்னொரு பக்கம் பொருளாதார ரீதியான பலனுக்காக இந்த நாடுகள் போட்டி போடுகிறார்கள். இதனால் ஆர்டிக் பகுதியில் இருக்கக்கூடிய பனிப்பாறைகள் உருகினால் ஒட்டுமொத்த உலகம் பாதிக்கப்படும். இது மாதிரியான வளர்ந்த நாடுகள் அவங்களுடைய பொருளாதார போற்றிக்காக இந்த பூமியில் இருக்கக்கூடிய கோடான கோடி மீனவ மக்களை அவங்களுடைய வாழ்க்கையை நடுத்தெருவுக்கு கொண்டு வருவதற்காக ஒரு வர்த்தக போட்டி நடந்து கொண்டிருக்கிறது. அது மிகப்பெரிய ஆபத்தான ஒரு வர்த்தக போட்டி. அதில் ஐரோப்பிய நாடுகளும் சரி, ஐநாவும் சரி, கிளைமேட் சேஞ்சால் ஏற்படக்கூடிய பாதிப்பு குறித்து அமெரிக்கா கிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அமெரிக்கா
எந்த ஒப்பந்தத்திலும் இப்போ இல்லை. எல்லா கிளைமேட் சேஞ்ச் ஒப்பந்தத்திலிருந்து வெளியே வந்துட்டாங்க. அவங்களுடைய நோக்கம் என்ன அப்படின்னா, புவி வெப்பமடையுது அடையல, அதை பற்றி எனக்கு கவலை கிடையாது. கடல் மட்டம் உயருது உயரல, எனக்கு அதை பற்றி கிடையாது. கடல் மட்டம் உயருது உயரல, எனக்கு அதை பற்றி கவலை கிடையாது. மீனவர்கள் சாகிறாங்க, கடலோர மக்கள் அழிஞ்சு போகுது, கடலோர நகரங்கள் அழியுது, எனக்கு இதை பற்றியெல்லாம் எந்த கவலையும் கிடையாது. எனக்கு தேவை ரேர் எர்த் மினரல்ஸ், எனக்கு தேவை ஆர்டிக் பெருங்கடல் இருக்கக்கூடிய அந்த கடல்வழி வர்த்தக ரூட். இதுக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன் அப்படின்னு அடாபிடியா இறங்கியிருக்கிறார் ட்ரம்ப். இது உலகத்தையே எச்சரிக்கக்கூடிய விஷயம். இது கிரீன்லாண்டோ இல்லை ஐரோப்பிய நாடுகளுடைய பிரச்சனை மட்டும் கிடையாது, ஒட்டுமொத்த உலகத்தின் பிரச்சனை.